தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். எல்லோருக்கும் இப்பொழுது முதுகு தண்டு வலி ஏற்படுகிறது. முதுகு தண்டு வலிக்கான மருந்து இப்பொழுது தயாரிக்க இருக்கிறோம். முதுகு தண்டு வலி ஏன் வருகிறது என்று யாருக்கும் தெரிவதில்லை. அதிக தூரம் இரு சக்கர வாகனத்தில் பயணம் செய்பவர்களுக்கு இந்த முதுகு தண்டு வலி ஏற்படும். முதுகு தண்டு வலி ஏற்படுவதற்கு காரணம் சத்தான உணவுகள் யாரும் சாப்பிடுவது கிடையாது. சத்தான உணவுகள் என்றால் நாங்கள் நிறைய சாப்பிடுகிறோம் என்கிறார்கள். சத்தான உணவு உரம் போடாத அரிசி தான் ஆர்கானிக் முறையான அரிசி என்று சொல்வார்கள். அது அதிக சக்தியை தரும். இப்பொழுது உள்ள அரிசிகள் நெற்பயிர்களை பார்த்தால் கண்டிப்பாக ஒரு அடி உயரம்தான் இருக்கும். இந்த ஒரு அடி உயரத்திற்குள் நாம் போட்ட உரங்கள் தான் அந்த நெல்லுக்குள் இருக்கும். நெல் பயிர்களில் உள்ள அரிசிகளை நாம் சாப்பிட கண்டிப்பாக சத்துகள் குறைவாகத்தான் இருக்கும். அந்த நாட்களில் பெரியவர்களாகிய நம் தாத்தாக்கள் செய்த விவசாயத்தில் 6 மாதம் கழித்து தான் நெல் உண்டாகும். அந்த நெல்லினுடைய அரிசி சீக்கிரமாக வேகாது. வேகுவதற்கே 1 மணி நேரம் ஆகும். அந்த அரிசியை சாப்பிடுவர்களுக்கு முதுகு தண்டு வலியே வராது. ஏனென்றால் அவர்கள் அதிக பலசாலியாக இருந்தார்கள். அந்த காலத்தில் உள்ள கோயில்களை நீங்கள் பார்க்கலாம். அந்த கோயில்களில் உள்ள தூண்களை நாம் நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கும். ஏனென்றால் அந்த அளவு தூண்களையும் அந்த சாமானிய மனிதர்கள் தூக்கி நிறுத்தியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஓட்டும் இரு சக்கர வாகனம் விழுந்தாலே அடுத்தவர் துணை இல்லாமல் அந்த வண்டியை தூக்க முடியாமல் போகிறார்கள். இந்த நிலையில் இருக்கிறது இப்பொழுதுள்ள நம் சந்ததியினர். முதுகு தண்டு வலி ஏற்பட்டு அவர்களுக்கு உள்ள இடுப்பு எலும்புகளை சில மருத்துவர்கள் எடுத்து விடுகிறார்கள். ஏனென்றால் இடுப்பு வலியை சரி செய்ய ஒரு எலும்புக்கு மேல் ஒரு எலும்பு நசுக்குகிறது. அதனால் முதுகில் உள்ள எலும்பு பலவீனம் அடைந்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள 5வது எலும்பை எடுத்துவிட்டால் வலி தீரும் என்பார்கள். அந்த எலும்பை எடுத்ததுக்கப்புறம் நடக்க முடியாமல் போய்விடும். மொத்தமாக அவர்கள் நடை தாழ்ந்து விடுவார்கள். கண்டிப்பாக முதுகு வலிக்கு உகந்ததாக இருக்கும் இந்த ரயில் கற்றாழை. இந்த ரயில் கற்றாழை இந்த முதுகு தண்டு வலியை எடுக்க வல்லது. ரயில் கற்றாழை இது முள்களை நான் நீக்கி கொண்டு வந்துள்ளேன். ஏனென்றால் 4 பக்கம் இதுக்கு முற்கள் இருக்கும். இந்த முள் கைகளில் பட்டால் கண்டிப்பாக உள்ளே சென்று பல ரணங்களை உண்டு பண்ணும். இந்த முள்களை நீக்காமல் என்னால் கொண்டு வர முடியாதால் இந்த ரயில் கற்றாழை உள்ள இடத்திலேயே இந்த முட்களை நீக்கி நான் கொண்டு வந்துள்ளேன். இந்த ரயில் கற்றாழையில் 4 முகம் உள்ளது. 4 முகம் என்றால் 1, 2, 3, 4 முகம் உள்ளது. இது 4 முக கற்றாழை. 6 முக கற்றாழை உள்ளது. இதனுடைய செடியில் உள்ள இது தண்டு வடம் போல் நேராக இருக்கும். இதில் 6 முக கற்றாழையை எடுத்து நாம் பயன்படுத்தலாம். 4 முக கற்றாழையும் எடுத்து பயன்படுத்தலாம். ஒரே தூரில் 5 முகம் 4 முகம் அப்படியாக 6 முக கற்றாழை என்று மாற்று பெயரும் உண்டு. 6 முகம் என்றால் முருகனுக்கு சொந்தமானது. இந்த 6 முகமும் ஒன்று சேர்ந்த இந்த கற்றாழையை நாம் பயன்படுத்த தண்டு உள்ள முதுகு தண்டில் 6 பக்கமும் உள்ள வலிகளையும் எடுக்க வல்ல இந்த 6 முக கற்றாழையை நாம் ரயில் கற்றாழை என்றும் 6 முக கற்றாழை என்றும் நாம் கூறுகிறோம். அதில் சிறு செடிகளாக சிறு உயரங்களாக இருக்கும்போது அது 4 முகங்களாக இருக்கும். அதிக தூரம் பயணித்து வருவதால் இந்த 4 முகத்தையே நான் கொண்டு வந்துள்ளேன். இதில் 6 முகம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 6 முக கற்றாழையை எடுத்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். அதனுடன் சேர்த்து மிளகு உடலில் உள்ள வலிகளை எடுக்க வல்லது. சுக்கு உங்கள் உடலில் உள்ள வலிகளுக்கு நிவாரணியாக இப்பொழுது கடைகளில் சுக்கு மல்லி டீ குடிக்கிறார்கள். ஏனென்றால் உடல் வலியை அது கொஞ்சம் கொஞ்சமாக போக்க வல்லது. சீரகம் உள்ளே உள்ள வலிகளை வெளியேற்ற இந்த சீரகம் பயன்படும். திப்பிலி, ஏனென்றால் குழந்தை பெற்ற பெண்களுக்கு திப்பிலி கொடுக்காமல் எந்த ஒரு மருத்துவம் கிடையாது. திப்பிலி கொடுக்க உடல் பலம் அதிகரிக்கும். தினந்தோறும் ஒரே ஒரு திப்பிலியை நாம் சாப்பிட்டோம் என்றால் உடல் வலிகள் காணாமல் போகும். இந்த திப்பிலிக்கு அந்த அளவுக்கான மருத்துவத்தன்மை உள்ளது. இந்த திப்பிலியை சாப்பிட நாம் சாதாரணமாக சாப்பிடுவதுடன் இந்த ரயில் கற்றாழையுடன் சேர்த்து சாப்பிட உடல் வலிகள் தீரும். இதனுடன் சேர்த்து வெல்லம் சேர்க்கலாம். பனை வெல்லமும் சேர்க்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப உங்கள் பகுதியில் கிடைக்கும் வெல்லத்தை பயன்படுத்தவும். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் கண்டிப்பாக பனை வெல்லம் பயன்படுத்தினால் சர்க்கரை நோய் ஒன்றும் செய்யாது.
இந்த ஆறுமுக கற்றாழையை 50 கிராம் அளவுக்கு எடுக்க வேண்டும். மிளகு 10 மிளகு போதுமானது. சீரகம் 20 கிராம் போதுமானது. சுக்கு 5 கிராம் போதுமானது. திப்பிலி 10 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த முறையை பயன்படுத்தி தேவைக்கேற்ப வெல்லத்தை பயன்படுத்தி இந்த கொதிநீர் கஷாயம், இது கஷாயமாக இதை கொதிக்க வைத்து எடுக்க வேண்டும். கஷாயம் என்றால் கொதிக்க வைத்து வடிகட்டுவதுதான் கஷாயம். இதை எல்லோரும் சித்தர்கள் கஷாயம் குடித்து விட்டீர்களா என்பார்கள். முதுகு வலி, ஏனென்றால் அதிக நேரம் உட்கார்ந்து படிக்கும் சிறுவர்களுக்கும் பெண்கள் அதிக நேரம் நின்று வேலை செய்யும்போது தண்டுவடம் வலி தாங்க முடியாமல் இப்பொழுது உள்ள வலி நிவாரணியை தேய்க்கிறார்கள். அது சிறிது நேரம் கழித்து வலியை உண்டாக்கும். ஆனால் இது வலிகளை போக்கும், உடல் வலிமையை கூட்டும். நாம் உண்ட உணவில் சிறிதளவு உணவில் விஷத்தன்மை இருந்தாலும் அந்த விஷத்தை வெளியேற்றக்கூடியது. இப்பொழுது உள்ள விஷத்தன்மை என்றால் ஃபுட் பாய்சன் என்று கூறுகிறார்கள். கெட்டுவிட்ட உணவையும் சாப்பிட்டிருந்தாலும் அந்த உணவினால் வரும் வலிகளையும் வாந்திகளையும் நிப்பாட்ட வல்ல இந்த ஆறுமுக கற்றாழையை நாம் பயன்படுத்த வேண்டும். இதனுடைய மருத்துவத்தன்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முட்டி வலியிலிருந்து முதுகு தண்டு வலி வரை இது சரி செய்ய இது எல்லா பகுதிகளிலும் கிடைக்கும். நீங்கள் வனப்பகுதிகளில் இதை பார்க்கலாம். காடுகளில் வேலிகளில் இது அதிக முட்களோடு இருக்கும். கண்டிப்பாக வெறுங்கையில் இதை போய் பிடுங்க முடியாது. கத்தி பயனுடனோ அல்லது அருவாளுடனோ இதை எடுத்து அறுத்தெடுத்து அங்கேயே முட்களை நீக்கி தான் கொண்டு வர வேண்டும். முட்களுடன் கொண்டு வந்தால் நீங்கள் வரும் வழியில் கால்களிலும் கைகளிலும் இந்த முள்கள் காணாமல் குத்திவிடும். குத்திய பின்பு இது எடுக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு வாரம் நம் உடலுக்குள்ளேயே அது உள்ளே சென்று சீல் வைத்து பல வலிகளை உண்டு பண்ணும். அதனால் முட்களை அங்கேயே நீக்கிவிட்டு வர வேண்டும். வேலிகளில் கிடைக்கும். இதனுடைய பழங்கள் சிவப்பாக இருக்கும். அந்த பழங்களை நாம் சாப்பிட இருதயத்திற்கு ரொம்ப இதமாகவும் உடல் வலிமை கூட்ட வல்லது. இதில் தொண்டை முள் இருக்கும். அந்த பழத்துக்குள் அது நல்ல சிவந்த நிறமாகவும் ரோஜா நிறத்தில் இந்த பழங்கள் இருக்கும். பழங்கள் மேலேயும் முட்கள் இருக்கும். கண்டிப்பாக கவனமாக அந்த பழங்களை எடுத்து சாப்பிடலாம். கவனம் இல்லாமல் எடுத்து நேரடியாக இந்த பழங்களை சாப்பிட முடியாது. இந்த தண்டை வைத்து நாம் காய்ச்ச வேண்டிய முறையை இப்பொழுது பார்ப்போம். இந்த 4 முக கற்றாழையை நன்றாக தண்ணீரில் வேக விட வேண்டும். இதனுடன் சேர்த்து சீரகத்தை சேர்க்க வேண்டும். சீரகம் மட்டுமல்லாது மிளகு பொடியையும் இந்த 10 மிளகு போதுமானது. அதற்கு மேல் என்றால் வயிற்றால் போய்விடும், வயிற்றோட்டம் ஏற்படும். வயிற்றோட்டம் என்றால் பேதி கழிச்சல் என்று சொல்வோம். அந்த முறையை கையாளும். மிளகு 10க்கு மேல் வேண்டாம். சீரகம் 20 கிராம் வரை சேர்க்கலாம். அது உள்ளே உள்ள வலிகளை வெளியேற்ற திறமை வாய்ந்தது. திப்பிலி 20 கிராம் அளவுக்கு சேர்த்தால் நல்லது. திப்பிலியை சேர்ப்பதால் தவறு ஒன்றும் வராது. 10 கிராம் போதும் என்று நினைத்தால் 10 கிராம் சேர்க்கலாம். கண்டிப்பாக 20 கிராம் சேர்த்தால் வலியை குறைக்கும். இடுப்பில் உள்ள வலிகளை மட்டுமல்ல, முதுகு தண்டில் இரு பக்கமும் தண்டுகள் வலிக்கும். அவர்கள் படுக்கும் பொழுது கால்களை மேலே தூக்கி முதுகை மட்டும் கீழே அழுத்தும்படி படுப்பார்கள். இப்படி படுக்க அந்த முதுகு தண்டு வலி இதமாகும். முதுகு தண்டை அடிக்கடி தொடக்கூடாது. முதுகு வலிக்கும் இடத்தை தொட ரணம் கூடும். இதனால் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் உழவு உழுதுவிட்டு அவர்கள் மரத்தடியில் போய் படுத்து கால்களை மரத்தின் மேல் வைத்து முதுகு பகுதியை நன்றாக தரையில் படும்படி வைத்து சூடு, அதுதான் வெயிலின் உள்ள தாக்கமுள்ள அந்த மண்ணில் படுத்து ஒத்தனம் கொடுப்பார்கள். அந்த வகையில் அந்த முதுகு தண்டு வலி குறையும். இப்பொழுது இங்கே உள்ள நகரத்தில் உள்ளவர்கள் தண்ணீர் பைகளில் சுடு தண்ணியை சேர்த்து ஒத்தனம் கொடுத்து வர முதுகு தண்டு வலி தீரும். இதை உள் மருந்தாக குடிக்க இந்த கஷாயத்தை பயன்படுத்த வேண்டும். இது குடிக்க சிறிது கசப்பாக இருப்பதால் வெல்லம் சேர்க்க வேண்டும். வெல்லம், பனை வெல்லம் சேர்க்க அதனுடைய ருசி மாறி நாம் முதுகு தண்டு வலியிலிருந்து நாம் விடுபடலாம். அதிக தூரம் பயணம் செய்யும் இரு சக்கர வாகனத்தினர்கள் அனைவரும் இதை சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட முதுகு வலி தானாக
மறையும். பெண்கள் தையல் கலையில் வல்லவர்கள், அதனால் அவர்களுக்கு முதுகு வலி அதிகமாக உள்ளது. பெண்களுக்கு இது உகந்த மருந்து. தையல் கலையில் உள்ளவர்கள் இதை தேடி பிடித்து கொண்டு வந்து மருத்துவம் செய்யலாம். இதை அன்றாடம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் காய வைத்து பொடி செய்து அதன் பின் இது அனைத்தையும் சேர்த்து நீங்கள் தினந்தோறும் மூலிகை டீ போல் இதை குடித்து வர முதுகு வலியானது தானாக மறையும். முதுகு தண்டு வலியை குனிந்து வேலை செய்யும் இந்த தையற்கலை வல்லவர்களுக்கு முதுகு வலி தானாக குறையும். இந்த குறைவதற்கு இந்த 4 முக கற்றாழை, இதை 6 முக கற்றாழையாக இருந்தாலும் நல்லது. இந்த ரயில் கற்றாழையை 50 கிராம் அளவுக்கு கண்டிப்பாக போதுமானது. ஒரு நாளைக்கு 50 கிராம் அளவுக்கு போதும். 10 மிளகு போதும். சுக்கு ஒரு 5 கிராம் மட்டும் போதுமானது. சீரகம் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம். திப்பிலியும் 20 கிராம் எடுத்துக்கொள்ளலாம். தேவைக்கேற்ப நன்றாக இனிப்பாக இருக்கும்படியாக பனை வெல்லம் சேர்த்து இதை கஷாயமாக எடுத்து குடிக்க இந்த முதுகு தண்டு வலியானது காணாமல் போகும். முதுகு தண்டு வலியினால் அவதிப்படுபவர்கள் அதிகம் பேர். முதுகு தண்டு விழுவதால் சிலர் நடக்க முடியாமலும் படுக்க முடியாமலும் உட்கார முடியாமலும் அவதிப்படுகிறார்கள். அவர்களுக்காகவே இப்பொழுது புதிய ரகமான சேர்களை உட்காரும் வசதிக்கேற்ப அவர்கள் முதுகு வலி இல்லாமல் இருக்க கல் போன்ற மரப்பலைகளில் உட்காருபவர்களை விட நல்ல மெத்தை போல சோஃபா சேர்களை வைத்து அந்த முதுகு வலியை போக்குவதற்கு சாய்ந்து உட்காருகிறார்கள். அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இவர்கள் வலி தீர இந்த 4 முக கத்தாழையினுடைய கஷாயத்தை குடித்து வர முதுகுத்தண்டு வலி தானாக மறையும். முதுகு வலி மறைய முகமும் நன்றாக இருக்கும். சிலர் வலி அதிகமாக இருப்பதால் உணவு உண்பது குறைந்துவிடும். அதிக வலியால் அவர்கள் கூன் போல் நடப்பார்கள். கூன் விழுந்தவர்கள் போல், சிறு வயதிலேயே கூன் விழுந்தவர்கள் போல் கூனி நடப்பார்கள். கூனி நடக்க நடக்க சிறிது காலம் செல்ல செல்ல முதுகு கூன் விழுந்து போகும். பிறகு பெண்களாக இருந்தால் அந்த பெண்கள் அவலட்சணமாக தெரிவார்கள். கூன் விழுந்த பெண்களை யாரும் பெண் கேட்டு வரமாட்டார்கள். அதனால் கூன் விழுந்த பெண்கள் நிறைய பேர் தையல் கலையில் உள்ளவர்களுக்கு சீக்கிரம் கூன் விழுந்துவிடும். அவர்கள் இந்த மருந்தை சாப்பிட கூன் விழுவதை தடுக்கலாம். முதுகு வலி இருந்தால்தான் குனிந்து நடக்கும்படியாக இருக்கும். குனிந்து நடக்காமல் நிமிர்ந்து நடக்க இந்த கஷாயத்தை சாப்பிட எவ்வளவு வலியானாலும் காணாமல் போகும். இளம் வயது சிறுவர்கள் 15 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளே அவர்கள் 60 வயது கிழவன் போல் முதுகு வலியால் அவதிப்படுகிறார்கள். இந்த அவதிப்படும் சிறுவர்களை பெண்களையும் காப்பாற்ற இந்த மருந்து நல்ல முறையில் இருக்கும். நல்ல முறையில் என்றால் வலிகளை நீக்க வல்லது. முதுகு பகுதியில் வலி அதிகமாக இருந்து குடிக்க மட்டும் போதுமல்லாது இதை நேரடியாக வெட்டி எடுக்கும் இடத்தில் அதிக சோறுகள் இதில் கிடைக்கும். இந்த சோற்றை வெல்லத்துடன் சேர்த்து மென்று தின்பார்கள். இது கிராமப்புறத்தில் நடக்கும் நிகழ்ச்சி. நகரத்தில் இருப்பவர்கள் இதை நேரடியாக மென்று தின்க வாய்ப்பு இருக்காது. ஏனென்றால் அங்கிருந்து நகரத்திற்கு வருவதற்குள் உள்ளே உள்ள சோறுகள் காய்ந்து விடும். காய்ந்த நிலையில் இருப்பதால் இதை கஷாயமாக்கி இந்த கஷாயத்தை குடிக்க முதுகு தண்டு வலி தீரும் என்று இதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உணவில் நஞ்சு கலந்து விடுகிறது. நஞ்சு என்றால் பழைய சோறு, பழைய குழம்பு சாப்பிடுவதால் அது ஃபுட் பாய்சன் என்பார்கள். அது உணவில் நஞ்சு கலந்து விட்டது என்பார்கள். இதனால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மயக்கம் ஏற்படும். இது சாதாரணமாக வீடுகளில் ஏற்படுவது. இப்பொழுது உள்ள எண்ணெய்களில் அதிக அளவு நஞ்சு பொருட்கள் இருப்பதால் அதுவே மயக்கத்தை உண்டு பண்ணும். இது மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். இதில் ஏனென்றால் நாம் செல்வது மயக்கத்தினால். இந்த நிலைக்கு இருப்பவர்களுக்கு உணவில் உள்ள நஞ்சு பொருட்களை வெளியேற்ற இது கிராமப்புறங்களில் பயன்படுத்தும் மருந்து. ஏனென்றால் நகரங்களில் இது அழகு சாதனங்களாக தெருக்களில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதன் பலன் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இது அழகு பொருள் என்றுதான் தெரியும். அழகு பொருள் என்றால் ஆபத்து. இது முள் அதிகமாக உள்ள சப்பாத்தி கல்லி என்பார்கள். இந்த சப்பாத்தி கல்லி எங்கும் முள் இருக்கும். இதனால் இதை அதிக கவனத்துடன் இதை பறிக்க வேண்டும். இது பறிக்கும் பொழுது கைகளிலும் முகங்களிலும் தெரியாமல் நாம் கிட்டே முகத்தை கொண்டு போனால் முகத்திலும் முள் குத்துவிடும். ஆனால் முள் தெரியாது குத்திருப்பது. குறைந்தது 3 நாள் 5 நாள் அந்த வலியுடன் இருந்து அது சிறிது சீழ் பிடித்து தானாக வெளிவரும்.
இந்த முற்களில் உள்ள சப்பாத்தி கல் என்பார்கள். இது பாதமுள்ளி என்று மாற்று பெயர் உண்டு. சப்பாத்தி போல் உள்ளதால் இது சப்பாத்தி கல் என்றும், இது பாதங்களில் பட்டு முள்கள் அதிகமாக இது தைத்துவிடும், அதனால் பாதமுள்ளி என்றும் இதை சொல்வார்கள். இந்த பாதமுள்ளியை முள் நீக்கி இப்பொழுது வைத்துள்ளோம். ஏனென்றால் இதை தொடுவதற்கே அச்சமாக இருக்கும். முள் குத்திவிடும். சிறுவர்களை கண்டிப்பாக தொடவிடக்கூடாது. ஏனென்றால் தொட்டவுடன் 100 முள்ளாவது குத்திவிடும். ஒரு முள் குத்தினால் பிடுங்கி விடலாம். 100 முள்கள் குத்தி இருக்கும்போது குத்திய இடம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு இது ரொம்ப சிறிய அளவான முள். இந்த முள் செடியில் அனைத்து மருத்துவமும் உள்ளது. விஷத்தன்மை உள்ள உணவு சாப்பிட்டவர்களுக்கு இது சிறந்த மருந்து. இதையுடன் மிளகு சேர்க்கவும். மிளகு சேர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு விஷத்தன்மை இருந்தாலும் வெளியேற்றும். மிளகு 10 மிளகு எடுத்துக்கொண்டால் போதும். இதனுடன் சேர்த்து வெல்லம் சேர்க்க வேண்டும். வெல்லம் சேர்க்கும்போது உள்ளே உள்ள நஞ்சு பொருள்களை வெளியேற்ற வல்லது. இந்த வெத்தலையை பயன்படுத்தும் பொழுது, வெத்தலை இது தாம்பூலம் என்பார்கள். தாம்பூலம் இல்லாத கல்யாணமும் இல்லை, கோயில்களில் விசேஷங்களும் இல்லை. தாம்பூலம் என்றால் வெத்தலை என்றே மறுபெயர். தாம்பூலத்தில் வைப்பதற்கே வெத்தலை பிறந்தது. வெத்தலையை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்றால், பசியை தூண்டக்கூடியது. ஜீரணம் ஆகாத அதிக அளவு நாம் கல்யாண வீட்டில் சாப்பிட்டு விட்டு செமிக்க முடியாமல் திரும்பும்போது ஒரு வெத்தலை பாக்கை சாப்பிட்டால் கண்டிப்பாக செமிக்கும். நாம் உடலில் தெரியாமல் இருக்கும் நச்சுகளை வெளியேற்ற வல்லமை வாழ்ந்தது இந்த வெத்தலை. உணவில் விஷத்தன்மை. இன்று சமைத்த குழம்பு சோறு மறுநாள் வைத்தால் அது கண்டிப்பாக நஞ்சாக மாறும். ஏனென்றால் இப்பொழுது காய்ச்சிய உணவு மறுநாள் வரை தாங்குவது கிடையாது. 3 மணி நேரத்திற்கு பின் அதில் அடிக்கப்பட்ட நஞ்சு பொருள்கள் அனைத்தும் வெளியாகி நமக்கு குழந்தைகளுக்கும் அவதிக்குள்ளாக்கும். ஒரே வீட்டில் 5 குழந்தைகள் கூட மயங்கி விழுந்து நாம் பார்த்திருக்கிறோம். காளான்கள் இயற்கையாக பறிப்பார்கள் கிராம பகுதிகளில். அந்த காளான்களில் நஞ்சு காளான்கள் என்று சிலருக்கு தெரியாது. நல்ல காளான் என்றால் அந்த காளானை அந்த பூச்சிக்கள் புழுக்கள் போய் சாப்பிடும். புழுக்கள் சாப்பிடாத காளான்கள் நஞ்சு காளான்கள். அதை தெரியாமல் யாராவது பறித்து கொண்டு வீட்டில் சமைத்தால் அது நஞ்சுணவாக மாறி அந்த வீட்டில் சாப்பிட்ட அனைவரும் மயக்கத்திலே இருப்பார்கள். சாப்பாட்டில் பல்லி விழுந்து விட்டால் எல்லோரும் அந்த வீட்டில் மயக்கத்தில் இருப்பார்கள். மயக்க நிலைக்கு கண்டிப்பாக 3 நாட்கள் மருத்துவம் செய்ய வேண்டும். காளான்கள் நஞ்சு காளான்கள் சாப்பிடுவதால் கண்டிப்பாக மயக்கம் ஏற்படும். நஞ்சு காளான்கள் சிறிதளவு மஞ்சள் நிறமாக இருக்கும், நீல நிறமாக இருக்கும், கருப்பு நிறமாக இருக்கும். அவைகளே நஞ்சு காளான். அல்லது ரப்பர் போல் அதை பிக்க முடியாது. எந்த பூச்சிகளும் அந்த காளான்களை தொடாது. ஏனென்றால் கிராம பகுதிகளில் இந்த காளான்களை உண்பதில் அதிக போட்டிகள் உண்டு. மழை காலத்தில் மழை பெய்து இடி இடித்து மின்னல் அடித்தவுடன் அந்த புற்றுக்களில் உள்ள காளான் தானாக வெடிக்கும். இந்த நல்ல காளானா அல்லது நஞ்சு காளானா அல்லது மரக்காளானா என்று அவர்களுக்கு தெரியாமல் அதை சாப்பிட்டு விட்டு மயங்கி விழுந்து விடுவார்கள். அந்த மயங்கி விழுந்த நேரத்திலும் இந்த சப்பாத்தி கல்லியை நாம் மருந்தாக பயன்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுவார்கள். முதல் உதவியாக இதை கொடுக்க மருத்துவமனை செல்லும் முன்பே நன்றாகிவிடும் அந்த மயக்கம். முதல் உதவி என்று சொல்வதற்கு ஏனென்றால் எல்லோருக்கும் பயம் ஒன்று உண்டு. விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு விட்டு நாம் நிற்கிறோம் என்று பாதி பயத்திலேயே இறந்து விடுவார்கள். பாம்பு கடித்து இறந்தவர்கள் கொஞ்சம் பேர், கடித்ததே என்று நினைத்து இறந்தவர்கள் அதிகம் பேர். அதனால் பயம் ஒன்றுதான் ஆளை பயமுறுத்தியே கொன்றுவிடும். இந்த சப்பாத்தி கல்லியை பொடியாக நறுக்கி உள்ளார்கள். இந்த சப்பாத்தி கல்லியை முள் நீக்கி இந்த சிறு துண்டுகளாக்கி இதை கூழாக்க வேண்டும். இதனுடன் மிளகு சேர்க்க வேண்டும். 10 மிளகு அளவுக்கு சேர்த்து இந்த கலவையுடன் கலக்க வேண்டும். இதனுடன் நாம் வெல்லம் சேர்க்கலாம். கிராம பகுதிகளில் தேன் சேர்ப்பார்கள். தேன் அங்கு அதிகம் கிடைப்பதால் உடனே தேனை பயன்படுத்துவார்கள். வெல்லம் சேர்த்தாலே போதுமானது. இந்த வெல்லத்தை சேர்த்த கலவையை சேர்த்து நன்றாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இதை எடுத்து வெத்தலைக்குள் மடித்து இதை மென்று சாப்பிட அந்த உணவில் உள்ள விஷத்தன்மை வெளியாகும். கண்டிப்பாக உணவு நஞ்சை மட்டும்தான் வெளியேற்றும். வேறு கடையில் விற்கும் விஷத்தன்மை வாய்ந்த விஷங்களை வாங்கி சாப்பிட்டு விட்டு இதை சாப்பிட்டால் பலன் கிடைக்காது. வெல்லம் அதிகமாகத்தான் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த சப்பாத்தி கல்லியில் பிசுபிசுப்பு அதிகமாக இருக்கும்.
பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருப்பதால் இது உடலில் உள்ள விஷத்தை வழித்து வெளியே கொண்டு வந்துவிடும். தேள் கடித்தாலும் சரி, பூரான் கடித்தாலும் சரி, வெத்தலையில் மிளகு வைத்து தான் கொடுப்பார்கள். ஏனென்றால் வெத்தலையானது அவ்வளவு மருத்துவத்தன்மை வாய்ந்தது. இந்த வெத்தலையில் மருந்து சேர்க்காத சித்தர்களே கிடையாது. வெத்தலையில் மருந்தை தடவி சிறுவர்களுக்கு வெறும் வெத்தலையை கொடுத்தாலே சரியாகிவிடும். இதில் பிசுபிசுப்பு தன்மை ஏற்படும். இந்த பிசுபிசுப்பு தன்மை இருப்பதால் உடலில் எங்கு விஷத்தன்மை இருந்தாலும் அந்த விஷத்தன்மையை வெளியேற்றும். இது சோற்றுக்கற்றாழையில் இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு கிடைக்காது. இந்த அளவுக்கு எடுத்தால் போதுமானது. இதை மெதுவாக மடிக்க வேண்டும். மடித்து வெத்தலையை சாப்பிடுவது போல் நாம் சாப்பிட்டால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியாகும். இந்த ஃபுட் பாய்சன் என்ற உணவில் விஷம் கலந்திருந்தால் கண்டிப்பாக இந்த மருந்து நிவர்த்தி தரும். இது அல்லாது வேறொரு விஷமாக இருந்தால் கண்டிப்பாக இது வேலை செய்யாது. கடைகளில் வைக்கும் விஷங்களை சாப்பிட்டு விட்டு இந்த மருந்தை பயன்படுத்த வேண்டாம். இதை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து இந்த வெத்தலையில் வைத்து மெதுவாக நாம் மடித்து நாம் இனிப்பான வெத்தலை போடுவது போல் நாம் செய்து அப்படியே சாப்பிட்டோம் என்றால் உடலில் உள்ள விஷங்களை வெளியேற்றும். இது வெத்தலை பாக்கு நாம் சாப்பிடுவது போல் இருக்கும். இப்பொழுது உள்ள இனிப்பு வெத்தலை என்பார்கள், ஸ்வீட் பீடா என்பார்கள். அந்த ஸ்வீட் பீடாவை போல் இது இருக்கும். வேறு எந்த மாற்றமும் இருக்காது. ஏனென்றால் அதிக அளவில் இதில் வெல்லம் சேர்த்திருப்பதால் இதை விரும்பி சாப்பிடலாம். எவ்வளவு மயக்கமாக இருந்தாலும் அந்த மயக்கத்திலிருந்து விடுபட இந்த மருந்து பயன்படும். இது சிறியதாக இருந்தாலும் இதனுடைய செயல் பெரியதாக இருக்கும். உணவில் நஞ்சு இருந்தால் கண்டிப்பாக இந்த மருந்தை சாப்பிட்டு பிழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.